யாழில் கடும் மழை சரிந்தது வரலாற்று பொக்கிஷம். சரணடைந்த சம்பத் மனம்பேரிக்கு தடுப்பு காவல். யாழில் மணல் மாஃபியாக்களுக்கு முடிவு கட்ட புறப்பட்ட அமைச்சர் சந்திரசேகர். பொதுமக்களுக்கு ஜனாதிபதி தெரிவித்த குட் நியூஸ். வங்களவடி முச்சக்கர வண்டிகளால் மக்களுக்கு அசௌகரியம். வேலடை பிரதேச சபையில் கடும் வாக்குவாதம். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாண ராசதானியை ஆண்டு சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. மந்திரிமனை கட்டிடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டதனை அடுத்து அதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்ததுடன் மந்திரிமனையை புனரமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையிலேயே இன்றைய தினம் கடும் மழையால் மந்திரிமனையின் ஒரு பாகம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாண ராசதானி காலத்திற்குரியதாக கருதப்படும் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் சின்னமாக 2011ஆம் ஆண்டு வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றிலும் மந்திரிமனைக்கு தனிச்சிறப்பு உண்டு. யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தின் தலைநகராக இருந்த நல்லூரில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியின் மேற்கு புறத்தில் சட்டநாதர் கோவில் பகுதியில் அமைந்துள்ளது மந்திரிமனை. இது கம்பீரமான தோற்றத்தையும் வேலைப்பாடுகளையும் உடைய கட்டிடமாகும். போர்த்துகீசரிடம் யாழ்ப்பாணம் வீழ்வதற்கு முன் அக்கால அமைச்சர் ஒருவரின் இருப்பிடம் இதுவென கூறப்படுகின்றது. மந்திரிமனை கட்டிடம் இருக்கும் நிலவும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளும் யாழ்ப்பாண அரசு தொடர்புடையவை. யாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் சங்கிலியன் அரண்மனை இருந்த இடம் என கருதப்படும் சங்கிலி தோப்பு, அக்காலத்தில் புகழ் பெற்றிருந்த நல்லூர் கந்தசுவாமி கோவில் இருந்த இடமும் வரலாற்று பிரசித்தி பெற்றவை என்பதுடன் யாழ்ப்பாணத்தின் வரலாற்றிலும் மந்திரிமனைக்கு தனிச்சிறப்புண்டு. இந்நிலையில் யாழ்ப்பாணத்தின் வரலாற்று பொக்கிஷங்களில் ஒன்றாக திகழ்ந்த மந்திரிமனை இடிந்துள்ளமை பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மெத்தனிய பகுதியில் ஐஸ் என்ற போதைப்பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 ரசாயன கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த சம்பத் மனம்பேரி பலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றில் இன்று சரணடைந்தார். அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வு, வாழ்வெட்டு தாக்குதல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்டப்படும் என கடற்தொழில், நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். அமைச்சர் சந்திரசேகர் உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் சகிதம் கற்கோவளம் பகுதிக்கு இன்று சென்றிருந்தார். குறித்த பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடும் கும்பலால் மீன்வாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலும் மீனவர்கள் மீதான வாழ்வெட்டு தாக்குதல் பற்றியும் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. சம்பவம் தொடர்பில் ஆராய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கற்கோவளம் பகுதிக்கு சென்றிருந்தார். மீனவர்கள் மற்றும் மக்களிடம் கலந்துரையாடி நடந்தவற்றை கேட்டறிந்து அவை பற்றி போலீசாரிடம் எடுத்துரைத்தார். போலீசாரால் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் பற்றியும் அதிகாரிகள் ஊடாகவும் மக்களுக்கு அமைச்சர் தெளிவுபடுத்தினார். மேலும் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் வாழ்வெட்டு தாக்குதல் சம்பவங்கள் என்பவற்றுக்கு நிச்சயம் முடிவு கட்டப்படும் எனவும் அங்கிருந்த மக்களுக்கு அமைச்சர் உறுதியளித்தார். தீவக பகுதிகளில் கூட்டாட்சி நிலவிய காலப்பகுதி முடிந்துவிட்டது. இனி சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கும் என்பதை வன்முறை கும்பல்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்தின் பிடிக்குள் இருந்து தவறிழைத்தவர்கள் தப்பவே முடியாது என தெரிவித்த அமைச்சர் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். 2022-2023 காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீள தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதி இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என்று மக்களுக்கு உறுதியளித்தார். ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் ஜனாதிபதி கூறினார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் நான் சீனாவுக்கு விஜயம் செய்தபோது சீன அரசாங்கத்தின் கடனுதவியுடன் தொடங்கிய திட்டங்களை மீண்டும் தொடங்க எங்களுக்கு
உதவுமாறு சீன ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தேன். அவர் விசேட கவனம் செலுத்தி தடைப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தொடங்க சீன அரசாங்கத்திடம் இருந்து தேவையான உதவிகளை வழங்க ஒப்புக்கொண்டார். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். அதேபோல் இந்த அதிவேக வீதி பகுதிக்காக விசேட சலுகை கடன் திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன்படி டொலர்களில் விசேட கடன் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அதை யுவானில் செலுத்தலாம் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார். அதன்படி சீன எக்ஸிம் வங்கி 2.5% 3.5 வட்டி வீதத்தில் இந்த கடனை எங்களுக்கு வழங்க விருப்பம் தெரிவித்தது. அதற்கு நன்றி என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மங்களாவடி சந்தி பகுதியில் இருந்து சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகள் தொடர்பில் தூரநோக்குள்ள பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு மக்களுக்கு பாதுகாப்பான சேவையை வழங்க பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலணை பிரதேச சபையில் வலியுறுத்தப்பட்டது. வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் சபையின் சபா மண்டபத்தில் தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது குறித்த முச்சக்கர வண்டி சேவைக்கு நிலையான தரிப்பிடம், சேவைக்கான பதிவுகள், வரியார வீடுகள் உள்ளிட்ட விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. இதை பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுப்பினர் திரு கேதீஸ்வரனால் முன்மொழிவு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதன்போது உறுப்பினர் மேலும் கூறுகையில், குறித்த பகுதியில் முச்சக்கர வண்டிகளுக்குள்ளும் சில தற்காலிக கடைகளுக்குள்ளும் வைத்து சட்டவிரோத மதுசாரம் விற்பனையும் செய்யப்பட்டு வருவதாக மக்கள் சுட்டிக்காட்டுவதுடன் போலீசாரும் சிலர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருப்பதை காணப்படுகின்றது. இதே நேரம் சிலரால் தரக்குறைவான சொற்பிரயோகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன எனவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் கடந்த காலங்களில் 30க்கும் அதிகமான முச்சக்கர வண்டிகள் சேவையை முன்னெடுத்ததாக கூறப்படுகின்றது. ஆனாலும் தற்போது 10க்கும் உட்பட்டவர்களினால் தான், அதுவும் பகுதி நேரமாகவோ உரிமையாளர்களால் குறித்த சேவை முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த காலங்களை விட தற்போது மக்களின் வருகை அதிகரிப்பு, அதனால் ஏற்படும் நெருக்கமும் வேலணை நகரான வங்களாவடி சந்தி பகுதியில் அதிகரித்துள்ளது. குறித்த சந்தி பகுதியில் பிரதேச சபை, தீவக மார்க்கத்தின் பிரதான எரிபொருள் நிரப்பு நிலையம், சபையின் நீண்ட கடை தொகுதி, பேருந்து நிலையம், தற்காலிக கடைகள், நடைபாதை என்பவற்றுடன் குறித்த முச்சக்கர வண்டிகளும் தரிப்பிடத்தை கொண்டு இயங்குகின்றன. இதனால் குறித்த சந்தி பகுதிக்கு வரும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகுவதை காண முடிகிறது என சபையின் உறுப்பினர்களான அனுஷியா ஜெயகாந்த், சுவாமிநாதன் பிரகலாதன், கருணாகரன் நாவலன், செல்லையா பார்த்திபன் ஆகியோர் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் சில கடைகளுக்குள் சட்டவிரோத மதுசார விற்பனை செய்யப்படுவதாக உறுப்பினரான ஆனந்தராசா சதீஷ்குமார் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் ஒரு குறுகிய நிலப்பரப்பில், குறிப்பாக வீதி அதிகார சபையின் அதிகாரத்துக்குள் இருக்கும் நிலப்பரப்பில் இந்த முச்சக்கர வண்டி தரிப்பிடம் இருப்பதனால் அதற்கு நிலையான ஒரு இடத்தை வழங்கி மக்களுக்கும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கும் பாதிப்பில்லாத வகையில் ஒரு பொறிமுறை கொண்டுவரப்படுவது அவசியம் என்றும், இதை எமது சபை மக்களின் நலன்களில் இருந்து சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயற்படுத்துவது அவசியம் என்றும் வலியுறுத்தினர். குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தவிசாளர் அசோக்குமார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.